நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் உங்கள் தாய்லாந்து தமிழன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பேங்காக் சீரியஸில் இருக்கோம். பேங்காக் சீரியஸில் இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய புத்திஸ்ட் டெம்பிளை விசிட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்காரு, பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. நம்மளுடைய நண்பர் மிஸ்டர் குமார். ஸோ குமார் பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. ஹாய் குமார். ஹாய். இவங்க பார்த்தீங்கன்னா நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டலில் மீட் பண்ணேன். We met each other in our come for the temples. Yeah, in hostel and today we come for explore Visit our Indian temples. Yeah, Indian temples and Buddhist temples. ஓகே, நம்ம உள்ளே போகலாம். நீங்கள் குமாரை பார்த்துட்டீங்க. நாங்கள் இன்றைக்கி 2 பேர் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். We are going to explore together today. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாங்க டெம்பிளுக்குள்ளே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. எக்கச்சக்க டெம்பிள் இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. இதில் இங்கே பாருங்கள் தேவஸ்தான் ஒன்று இருக்குது. இதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். இது நம்ம ஊர் சிதம்பரம் ராமேஸ்வரம் சம்மந்தப்பட்டது. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், வாட் சுத்தாட் தெப் வராராம் அப்படிங்கிற இந்த கோவில். பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படியே பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், இந்த கோவில் தாங்க. இந்த கோவிலுக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு உள்ளே போகிறோம். இங்கே டிராஃபிக் பாருங்கள், வெறித்தனமான டிராஃபிக்காக இருக்குது. இப்போ நானும் நம்மளுடைய நண்பர் குமாரும் போகிறோம். டிராஃபிக் ரூல்ஸை கண்டிப்பாக மதிக்கணுங்க. இங்கே பாருங்கள், மக்கள் பாருங்கள், நடக்கக்கூடிய பாதையில் யாருமே பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா சிக்னல் போட்டாங்க, நம்ம போக முடியாது. இந்த சிக்னல் மறுபடியும் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் இந்த நடப்பாதையில் மட்டும்தான் நம்ம நடக்கணும். அதுதான் ரொம்ப சேஃபும் கூட. இங்கே பாருங்கள், மக்கள் ரொம்ப பிஸியாக இருக்குங்க இந்த சிட்டி. இந்த கோவிலினுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு பேசலாங்க. ஓகேங்க, நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்த உடனே ஒரு அறிவிப்பு பலகை இருக்குது. இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இந்த பார் டெக்கரேஷன் இந்த போன்ற பகுதிகள் மற்றும் இந்த டேட்டூ போடுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா புத்தாவை பயன்படுத்தக்கூடாது, புத்தாவை தலையை பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த புத்தாவின் சிலைகள் மீது கண்டிப்பாக ஏறக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கவர்ச்சியான உடைகள் கண்டிப்பாக போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் கண்டிப்பாக நம்ம வாங்கணும். 100 தாய்லாந்து பாட்டுங்க இந்த இடத்துல. ஓகே, நம்ம போயிட்டு வாங்கிடலாம். சோடி காப்பி சொங்குன் கப் Songroใช่ไหมพี่ขอบคุณมากพี่ตรงนี้ถ่ายวิดีโอได้ไหมครับพี่ได้ไหมนะได้ไปก่อนโอเคขอบคุณมากครับஓகேங்க, இப்போ நம்ம இது வாங்கியாச்சு, டிக்கெட் வாங்கியாச்சு. நமக்கும் குமாருக்கும் வாங்கியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். நம்ம வாங்க அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது கோவிலில். நம்ம ஃப்ரீயாக டாய்லெட் பயன்படுத்திக்கலாம். 100 தாய்லாந்து பாட்டுங்க வாங்கியாச்சு. அந்த டிக்கெட்டை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாங்க. கேன் யூ ஷோ மீ டிக்கெட்? இந்த பாருங்கள் டிக்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த 2 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. சினிமா டிக்கெட் மாதிரி தான் இருக்குது. ஓகே, வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இங்கே மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாஸ்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம அப்படியே போகலாம். இங்கே டிக்கெட் செக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடம் இருக்குது. பட் ஆனால் நம்ம டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஓ மை காட், இங்கே பாருங்கள், உள்ளே நிறையா சிலை வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. வாங்க இது அப்படியே ஒரு குயிக்காக ஒரு வீடியோ போய் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஹாய்ங்க, இங்கே பாருங்கள், கோயிலுடைய முக்கியமான என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். எப்போ செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி கோவிலெலாம் பேங்காக்கில் மட்டும்தாங்க பார்க்க முடியும். பார்த்தீங்களா, உண்மையிலே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கோவில்னு. அப்பா சாமி, மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி கோவில்லாம் நம்ம வேறு தாய்லாண்டில் வேறு எந்த நகரத்துலையுமே நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுமே பார்க்க முடியாது. ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. நம்ம முதல்ல செருப்பு ஒரு இடத்துல கழட்டி போட்டலாம். செருப்பு போடக்கூடாது உள்ள. இப்போ நம்ம டெம்பிளுடைய முகப்பு பகுதியில் இருக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம டெம்பிளுடைய அந்த முதல் பக்கத்தில் இருக்கோம். வாங்க அப்படியே உள்ளே ஏறி போகலாம். உள்ளே போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ரெண்டாவது நம்ம இந்த சைட்லலாம் போகலாங்க. சைடில் போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலை இருக்குங்க. சவடி கப்
ผมมาจากอินเดียครับ อ๋ออินเดีย ประเทศอินเดียสวัสดีครับครับ อากามะคานชี สวัสดีครับ உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது இருக்குங்க, சிலை இருக்குது. வாங்க இந்த கோவிலினுடைய அமைப்பு இங்கே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. இப்போ கோவிலினுடைய மெயின் பில்டிங்கான இந்த இடத்துல இப்போ நம்ம இருக்கோம். இப்போ அப்படியே இங்கே பின்னாடி வந்தீங்கன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய கட்டடம் இருக்குது. அதை தொடர்ந்து சின்ன சின்ன வீடுகள் மாதிரி நிறைய கட்டடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கோயிலுக்கு சொந்தம்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பத்தி கொளுத்துறதுக்கு, அப்புறம் பூ வைக்கிறதுக்கு, அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி எல்லாம் இங்கே கொளுத்திக்கலாம். உள்ளே பாருங்கள், ஒரு பிரம்மாண்டமான சிலை இருக்குது. உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் உள்ளே போகிறேன். இப்போப்பா செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே பேச வேண்டாம், நீங்கள் பாருங்கள், புத்தாவை பாருங்கள். அப்பா பக்திமயமான மூடுங்க. உள்ள கோயிலுக்குள்ள உட்காந்து ரொம்ப நேரம் புத்தா சரணங்கள்லாம் பாடிட்டு இருந்தாங்க. இந்த இப்போ கூட பாடிட்டு தான் இருக்காங்க. அந்த புத்தா சரணமெல்லாம் கேட்டாச்சு. நம்மளும் போய் உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நானும் குமாரும் போயிட்டு இப்போ நம்ம அப்படியே கோயிலை சுற்றலாங்க. கோயிலில் அப்படியே ஒரு ரவுண்டு போய் சுற்றிட்டு வரலாம். நம்ம குமார் பாருங்கள், ஒரே பக்தி மூடாக இருக்கார். ஓகே வாங்க, அப்படியே நம்ம கோயிலை சுற்றி உள்ளே போய் சைடில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இப்போ கோயிலுடைய சைடில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சைடு பகுதியில் பாருங்கள், நிறைய தாய்லாந்து மக்கள், சீனர்கள் எல்லாம் வந்து சாமி கும்பிட்டு உட்காந்துருக்காங்க, ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நாம் உள்ளே போயிட்டு அந்த பக்கம் சைடில் போயிடலாம். ஏன்னா இங்கே சத்தம் அதிகமாக இருக்குது. சைடில் போயிட்டு நாம் இந்த வரலாறை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோயிலினுடைய வரலாறு எப்படி உருவாச்சு, யார் உருவாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ராமா டென் இருக்காருங்க. தாய்லாந்து மக்களினுடைய மனதை கொள்ளையடித்த ராமா டென் இவர் தான் அவர். ஓகே, அடுத்து பாருங்கள், இங்கே எல்லாம் நேச்சுரலுங்க. இதெல்லாம் பிளாஸ்டிக் கிடையாது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் உண்மையிலே நேச்சுரல் ஃப்ளவர் தான். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இங்கே ஒரு மாங்க் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு அந்த சிலைகள்லாம் பார்க்கலாங்க. உள்ளே என்னென்ன சிலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாமே புத்தர் சிலைகள் தாங்க, நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், விதவிதமாக இருக்குது பாருங்கள். உள்ளே அப்பா தாறுமாறாக இருக்குங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குமார் தான் இந்த வீடியோவை எடுக்கிறாரு. இங்கே பாருங்கள், தொடர்ச்சியாக நிறைய புத்தர் சிலைகள் இங்கே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு புத்தர் சிலைகளுமே பார்த்தீங்கன்னா தங்க முலாம் பூசப்பட்ட புத்தர் சிலைகள் போல் இருக்குது. ஒவ்வொரு புத்தர் சிலைக்குமே பார்த்தீங்கன்னா தனி வரலாறு கிடையாது. எல்லாமே ஒரே டிசைன் தான். எந்த புத்தர் சிலையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா கையை ஒரே மாதிரி தான் வச்சு உட்காந்துருக்காரு. ப்ளஸ் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அந்த ராமா ஃபோட்டோலாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ராஜாக்கள்லாம், எந்தெந்த ராஜாக்கள், அப்புறம் எந்தெந்த மக்கள்லாம் இந்த சிலை செய்கிறதுக்காக நன்கொடை கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சிலைக்கு கீழேயும். வாங்க அப்படியே இந்த புத்தர் சிலையை பார்த்துக்கிட்டே அப்படியே நடக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கோவில். ரொம்ப பிரம்மாண்டமாகவும் படைச்சிருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக புத்தருக்காகவே படைக்கப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். மற்ற எந்த கடவுள்களுமே இங்கே கிடையாது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா புத்தர் சிலைகளை தொடுறதுக்கு அனுமதி கிடையாது. புத்தர் சிலைகளை தொடவே கூடாது. அதுவும் குறிப்பாக அந்த புத்தர் சிலையினுடைய தலைப்பகுதி பக்கத்தில் போகவே கூடாது. போனீங்கன்னா நிறையா ஃபைன் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சமயம் ஜெயில் தண்டனை கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் தாய்லாந்துக்கு வந்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே செய்யாதீங்க. ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம போய் பார்க்கலாம். இந்த கோவிலினுடைய சைடு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். பின்னாடி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு இப்போதைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த கும்பாபிஷேகம் அந்த மாதிரி டைமில் போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த கோவிலினுடைய வரலாறை சொல்கிறேன். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 1801 மற்றும் 1802 வருடத்தில் ராமா 1, அதாவது தாய்லாந்தினுடைய சக்ரி டைனாசிட்டியுடைய முதல் ராஜா, அதாவது ராமா 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் இந்த கோவிலை உருவாக்கியிருக்காரு. அதாவது ஆரம்ப காலத்தில் இதுக்கு அந்த பேஸ்மெண்ட் போட்டது அவர் தான். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராமா 2 மற்றும் ராமா 3 அந்த காலகட்டங்களில் 1824 1830 அந்த வருடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் ஆல்மோஸ்ட் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. உள்ளே இருக்கிற புத்தர் சிலை பார்த்தீங்கன்னா மிக உயரமான ஒரு புத்தர் சிலையை இங்கே உருவாக்கியிருக்காங்க. இந்த கோவிலில் மற்ற எந்த கடவுள்களுக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. சில விநாயகர் படங்கள் வச்சுருக்காங்க. ஏன்னா விநாயகர் சிலைகள் பொதுவாகவே தாய்லாண்டில் எல்லா இடத்துலையுமே வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அதிர்ஷ்ட கடவுள் அவர். அதை தொடர்ந்து இங்கே புத்தாவினுடைய முழு வாழ்க்கை வரலாறு மட்டும்தான் இந்த கோவிலில் இருக்குது. தினசரி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இப்போ நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க, தினசரி இங்கே சாமி கும்பிடுவாங்க. தினசரி புத்தர் சரணங்கள் பாடுறது, அப்புறம் புத்தர் போதனைகளை மக்களுக்கு இந்த மாதிரி மைக் மூலமாக சொல்கிறது, இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தினசரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் உள்ளே போயிருந்தேன், நானும் சாமி கும்பிட போயிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்கள் நம்ம ஊரில் எப்படி இந்த பைபிள், குரான் மற்றும் நாம் பகவத்கீதை போன்ற புத்தகங்களை நம்ம கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே எப்படி நாம் பூஜைகள் மற்றும் இந்த பஜனைகள்லாம் செய்கிறோமோ, அதே போல் இங்கே தாய்லாந்து மக்களுமே புத்தர் போதனைகளை புத்தகங்களாக விற்கிறாங்க தாய்லாந்து மொழியில். அதை மக்கள் வாங்கி கொண்டு வந்து உள்ளே உட்காந்து புத்தர் சிலைக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து ஒரு பெரிய மாங்கு ஒருத்தர் அந்த போதனைகளை பாடுறாரு. அவர் கூடவே சேர்ந்து மக்களும் அந்த போதனைகள் மற்றும் அந்த நல்ல சிந்தனை உள்ள வார்த்தைகளை மக்களுமே சேர்ந்து போதிக்கிறாங்க. ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்குது இந்த இடத்துல, ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு ஃபீலிங்கு. அப்புறம் நம்ம கூட வந்த குமார் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஃபோட்டோ எடுத்து தள்ளிட்டு இருக்காருங்க. அந்த நிற்கிறார் பாருங்கள், அவர் நிறைய புகைப்படங்கள் எடுத்துகிட்டு இருக்காரு அவரோட சைடில். ஓகேங்க, இப்போ நாம் ஆல்மோஸ்ட் இந்த கோவிலில் பார்த்தாச்சு. இந்த கோவிலில் பெரும்பான்மை முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா புத்தருக்கு தான் இருக்குது. இந்த கோவிலுமே பார்த்திங்கன்னா பேங்காக்கினுடைய ஒரு சென்ட்ரல் ரீஜியனில் தான் இருக்குது. கிராண்ட் பேலஸ் பக்கத்தில் இருக்குது. அதாவது கிராண்ட் பேலஸ் அப்படின்னால பேங்காக்கில் எல்லாருக்கும் தெரியும். கிராண்ட் பேலஸ் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் டெம்பிளை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இந்த டெம்பிளில் இருந்து இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து நான் விடைபெறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நார்த் இந்தியன் டெம்பிள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது நம்மளுடைய அடுத்த எபிசோடு அங்கே தான். ஸோ இப்போதைக்கு இந்த டெம்பிள் விளாக்ல இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாய்லாந்து தமிழன். அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றிகள்ங்க. பாய் பாய். Ito